ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பைத்தன் வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாஸ்க் பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு ரெக்குயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸை யாஹூ ஃபினான்ஸ் சைட்ல இருந்து எடுக்க போறோம். அது கண்டினியூஸா எவ்ரி 60 செகண்ட்ஸ் query பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் ப்ரைஸ் விட அதிகமா இருந்ததுன்னா அலர்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதாவது யூசருக்கு நோட்டிஃபை பண்ண போறோம். ஸோ இதுக்கு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். pip install yfinance. இந்த லைப்ரரி வச்சு தான் யாஹூ ஃபினான்ஸ்ல இருந்து ஸ்டாக்கோட டேட்டாவை எடுக்க முடியும். ஒன்ஸ் திஸ் இஸ் ஃபினிஷ்ட், நம்ம yfinance பேக்கேஜை அந்த மாடியூல் ஃபுல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம மானிட்டர் பண்ணணும், டிசிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். தென் என்எஸ்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து இன்ஃபர்மேஷன் வேணுமா இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்ன ப்ரைஸ்ல நான் அலர்ட் வந்து ட்ரிகர் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். 4000 எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நான் வந்து இந்த ஸ்டாக்கோட டேட்டாவை வாங்கிக்கிட்டே இருக்கேன். 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நான் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, யாஹூ ஃபினான்ஸ்ல ஒரு டிக்கர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிக்கரை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அது ஸ்டாக்ல விழுந்துடும். இந்த ஸ்டாக்ல இருந்து ஹிஸ்டரின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு டேட்டாவை கொண்டு வர போகுது. ஸோ ஒரு நாளைக்கு நான் வாங்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிஷத்துக்கான டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிமிஷத்துக்கான டேட்டாவை இன்டர்வெல்ல வாங்க போறேன். இன்னைக்கு ஃபுல் டே ஸ்டாக்கோட டிசிஎஸோட இன்ஃபர்மேஷனை எவ்ரி 1 மினிட்கான ப்ரைஸ் டீடைல வாங்கிக்கிறேன். இதை வாங்கிட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வந்து செக் பண்ண போறேன்னா, இஃப் டேட்டா வந்து எம்டியா இருக்கான்னு பார்க்குறேன். எம்டியா இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன், கடைசி நிமிஷத்துக்கான ப்ரைஸை மட்டும் எடுக்க போறேன். ஒரு நாளோட டேட்டா ஃபுல்லா இருக்கு, எவ்ரி மினிட்கான டேட்டா, எனக்கு எல்லாமே தேவையில்லை. க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் எடுத்துட்டு க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் எடுக்கிறேன். அது கரண்ட் ப்ரைஸ்னு ஒரு வேரியபிளை வச்சுட்டு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு. கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக். ஸோ அதை 2 டெசிமல் பிளேசஸ்ல பிரிண்ட் பண்றேன். அடுத்து கரண்ட் ப்ரைஸையும் நம்ம டார்கெட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ண போறோம். அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அலர்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பர்பஸ்க்காக நம்ம இந்த டுட்டோரியல்ல மெசேஜ் நோட்டிஃபை பண்றது எப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா யூசருக்கு நோட்டிஃபை பண்ண போறோம். நீங்க இந்த கோடை யூஸ் பண்ணிட்டு நீங்க அலர்ட்ஸ் வந்து ஒரு இமெயிலா கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு எஸ்எம்எஸ் ஓட இன்டகிரேட் பண்ணலாம், இல்லைன்னா டெஸ்க்டாப்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் விச் யூ கேன் ஒர்க் ஆன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், யாஹூ ஃபினான்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டாக் ஆப்ஜெக்ட் வாங்கிட்டு அதுல ஹிஸ்டரின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல எத்தனை நாளைக்கு தேவை, எனக்கு ஒரு டே எனக்கு தேவை, எவ்வளவு இன்டர்வல்ஸ்ல தேவை, ஒரு நிமிஷத்துக்கான ப்ரைஸ் வேல்யூ வேணும். அது ஃபுல்லா இந்த டேட்டான்ற வேரியபிள்ல எடுத்துட்டு வந்து வச்சிரும் யாஹூ ஃபினான்ஸ் சைட்ல இருந்து. அப்புறம் டேட்டா எம்டியா இல்லைன்னா எனக்கு க்ளோசிங் ப்ரைஸ், இன்னையோட கடைசி நிமிஷத்துக்கான க்ளோசிங் ப்ரைஸை வாங்கி இதுல வச்சுக்கிறேன். இந்த வேரியபிள் கரண்ட் ப்ரைஸ்ல கரண்ட் ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸோட அதிகமா இருந்ததுன்னா நான் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போறேன். என்ன மெசேஜ்னா, கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஸ்டாக் இஸ் மோர் தென் தி டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு பிரேக் பண்ணிடுவேன். ஸோ இது சிம்பிளா என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை செக் பண்ணும், செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடும். பட் நமக்கு கண்டினியூஸா செக் பண்ணி அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நமக்கு இந்த டாஸ்க் எல்லாம் நடக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு லூப்ல போட போறோம், வைல் ட்ரூ, அதாவது இன்ஃபைனட் லூப். இது கண்டினியூஸா இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் இந்த ப்ரைஸ் வந்து அதிகமா இருக்கிற வரைக்கும், இல்லை நம்ம ஸ்டாப் பண்ற வரைக்கும். ஸோ பிரேக் போட்டு ஸ்லீப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ண போறோம், இந்த டைம் பீரியட் ஒரு நிமிஷம் தூங்கிட்டு மறுபடியும் போய் query பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஸோ ஒரு நிமிஷத்துக்கான டேட்டாவும் query பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க போறேன்.
இதுக்கு இம்போர்ட் டைம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மாடியூல் இருக்கு, இதையும் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ லெட்ஸ் செக். கரண்ட் ப்ரைஸ் வந்து 4437.80. அப்போ டிசிஎஸோட ப்ரைஸ் வந்து 4000 விட அதிகமா இருந்ததால நமக்கு ஒரு பிரிண்டா அலர்ட் மெசேஜ் வந்துருச்சு. சப்போஸ் அது இல்லை அப்படின்ற பட்சத்துல அது வந்து query பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல்ல பார்த்துட்டே இருங்க. We will keep posting tasks using Python. Thank you.